வணக்கம், நான் டாக்டர் சந்திரசேகர். இப்போ நம்ம பேச போகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். சமீபத்தில் வந்த செய்தி, பஞ்சு மிட்டாயில் ரசாயன பொருட்கள் கலந்ததுனால தமிழக அரசு அது சுகாதார சீரழிவாக நினைச்சு தடுத்த ஆணையை ஏற்படுத்தியிருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த பஞ்சு மிட்டாய்ங்கிறது சர்க்கரையில் நம்ம செய்யறது. யூஸ்வலாக இது எந்த நிறமையும் சேர்க்கப்படலைன்னா அது வெள்ளை கலராக தான் இருக்கணும். ஆனால் பச்சை, பிங்க்கு, ரோஸு அது மாதிரி கலரை சேர்த்து வியாபார நோக்கில் நம்ம அப்போதான் குழந்தைங்க அட்ராக்டிவாக இருக்கும், வாங்குவாங்கன்னு சொல்லி விற்கிறோம். அதை பற்றி தான் இந்த கருத்து. இது முதல்ல எங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா, புதுச்சேரியில் சிவப்பு கலராக பஞ்சு மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டு நிறைய குழந்தைங்க வயிற்றொலி, வாந்தி, மயக்கம் அப்படிலாம் சொன்னதுனால அங்கே இருக்கிற உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதெல்லாம் எடுத்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒரு செயற்கை ரசாயனம் இருக்குது, அதனால தான் இந்த பிரச்சனை என்ன. அதை தொடர்ந்து மெரினா பீச், பெசன்ட் நகர், சென்னையில் இருக்கிற பல்வேறு இடங்கள்ல தமிழக அரசுல இருக்கிற உணவு பாதுகாப்புத்துறை பரிசோதனை பண்றாங்க. அங்க பார்க்கும் பொழுதும் இந்த ரசாயனம் அதில் கலந்துருக்கிறது தெரியுது. ரோடமின் பி அப்படிங்கிற ரசாயன பொருளை அவங்க சேர்த்திக்கலாங்க, இந்த ரோஸ் கலரா வரதுக்காக. இந்த ரசாயனத்தை சேர்த்துறப்ப என்ன நடக்கும்னா கல்லீரல் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த ரசாயனம் பொதுவாக இந்த ஊதுபத்தி, மெழுகுவர்த்தி, அப்புறம் இந்த நெருப்புச்சி பண்ற, தீக்குச்சி, இதெல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ற ரசாயனம். இதை உணவுப் பொருளை யூஸ் பண்ற ரசாயனம் கிடையாது. இதை யூஸ் பண்றதுனால வந்தது. இதை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்ம எல்லையோர மாவட்டங்கள்ல இருந்து இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய்களை தயாரித்து இந்த கலரை ஆட் பண்ணி அவங்க ஹோல்சேலா விற்கிறாங்க. அதை வாங்கி இவங்க விற்கிறப்ப இவங்க விவரம் தெரியாமலே நம்ம வியாபாரிகள் அதை வித்துறாங்க. இதுதான் கண்டுபிடிச்சு தடைபடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமைகளை ரசாயனங்களை அவ்வளவா நம்ம சேர்த்தக்கூடாது. அப்படியே சேர்த்ததுனாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, ஒரு சில ரசாயனங்களை அனுமதிச்சிருக்கு. இதை நீங்க ஃபுட் அடிட்டிவா நீங்க சேர்த்துக்கலாம் அப்படின்னு அனுமதிச்சிருக்கு. இந்த பிரில்லியன் ப்ளூ, அப்புறம் சன்செட் எல்லோ, இது மாதிரி ஒரு சில கலர்ஸை, எர்த்ரோசின், இந்த மாதிரி கலர்ஸை தான் கவர்மெண்ட் அனுமதிச்சிருக்கு. அதையே அனுமதிச்சாலும் அதையும் ஒரு அளவாக தான் பயன்படுத்திருக்கிறாங்க. உதாரணம் ஒரு 100 பார்ட்ஸ் மில்லியன் அப்படிங்கிற அளவுல நம்ம அதை சேர்த்தலாம். ஒன்றுக்கு ஒரு அளவு இருக்கு, அதுபடியே சேர்த்தனா தவறு இல்லை. ஆனா நாம அதை அதிகமாக பயன்படுத்துறதுனாலயோ இல்லை வேற ஒரு ரசாயனம் பயன்படுத்துறதுனால உடலுக்கு மிக ஆபத்தாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீடு, ஸ்கூலு, பீச்சு, கோயில், திருவிழா, இந்த பக்கத்தில் எல்லாமே இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய், இதெல்லாம் மற்ற பொருட்களும் கலர் சேர்ந்து விற்கிறாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி கலர்கள் சேர்க்கப்படாம, ரசாயன நிறமிகள் சேர்க்கப்படாம பொருட்களை வாங்கி கொடுக்கறது நல்லது. அப்படியே குழந்தைங்க ஆசைப்படுதுன்னா இயற்கையா நடக்கிற பீட்ரூட், கேரட், இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் இருக்கிற நிறமிகளை எடுத்து நாமளே வீட்டில் செஞ்சு கொடுக்கறது மிக மிக நலம். ஆனால் இது மாதிரி நடக்கிறது இல்லை. இது மிகவும் வருத்தத்துக்குரியது. பெற்றோர்களை மிகவும் கவனிக்கவும். உங்களோட குழந்தைகள் அடுத்த தலைமுறை நல்லபடியாக இருக்கணும்னா இந்த மாதிரியான செயற்கை நிலைமைகள் சேர்த்த பொருட்களை வாங்கி கொடுக்காதீங்க. மேலும் இது மாதிரி இந்த பஞ்சு மிட்டாய் கலர்களா இருக்கிறது உங்களுக்கு எங்க சந்தேகம் வந்தாலும் உணவு பாதுகாப்பு துறைக்கு நீங்க தகவல் தெரிவிச்சா அவங்க தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. தமிழகம் முழுவதும் 45 உணவு பாதுகாப்பு மாவட்டங்கள்ல இதை செயல்படுத்தி வராங்க. அந்த அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்கிறார்கள். இந்த நம்பர் 94442322 9444042322. இந்த நம்பருக்கு நீங்க தகவல் தெரிவிச்சா உடனே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கான உரிய தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. மிகவும் கவனமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.